அன்னியசை ஆர்மீஸ் இன்னைக்கு நாம ஜிமினோட எஃப்எஃப் ஹிஸ் பேபி அதோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் கொஞ்சம் சவுண்ட் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சவுண்ட் இருக்கனால தான் நான் வீடியோஸே போடலை. ஸோ அதுக்கு மேலேயும் தாமதிச்சா அதுக்கப்புறம் ஸ்டோரியாக மறந்து போயிடுவீங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நம்ஜுன் அப்பாவோட லைவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அதை பார்த்த பிறகு. ஏன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தார். ஏன் ஆர்மிஸ் இப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எல்லாருமே ஒரு டைமண்ட் மாதிரி தான். ஒருத்தர் அந்த குரூப்பில் இல்லைனாலும் அந்த குரூப்பே சுத்தமாக இருந்திருக்காது. ஸோ எல்லாருமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அதே மாதிரி லீடர் நம்ஜுன் அவர் இல்லைனா இப்படி ஒரு குரூப்பே ஃபார்ம் ஆகிருக்காது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஒரு கிரேட் லீடர்னுமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏன் அவரை இப்படி எல்லாருமே ஆர்மிஸ் வந்துட்டு குரூப்பை விட்டு போயிடணும், லீடராக இருக்கவே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களோ எனக்கு புரியல. அவங்களுக்கே தெரியும் தானே நம்ஜுன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு காரணமே அவர் தான். ஸோ அவரை போய் எல்லோரும் இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்டு ஏன் எல்லோரும் டேயாங், ஜேகே, ஜிமின் அவங்க எல்லாருக்கும் தான் அந்த ஆஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர ஆரம்க்கு எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கே தோணுது. பட் எனக்கு எல்லாருமே தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னலாம் எனக்கு தெரியல. பட் நீங்கள் உங்களோட ஐடல்ஸை லவ் பண்ணுங்கள். அதுக்காண்டி நம்ஜுனை நீங்கள் இப்படி டார்கெட் பண்ணணும்னுலாம் எந்த அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ஜுனுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். ஸோ அவரை இன்னுமே ஆர்மிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கஷ்டப்படுத்திட்டு இருந்தா அவர் என்ன தான் ஃபீல் பண்ணுவார்? நிஜமான ஆர்மிஸ் எப்போவுமே எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது அப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்களுமே நம்ஜுனை மீட் பண்ணுற வர மாதிரி அப்படியே வந்து ஜிம்னை சைட் அடிக்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இப்போது ஜிமினா ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்னதான் உங்ககிட்ட அவ்வளோவா பேசலனாலுமே அவங்க மெம்பர்ஸ் கூட நல்லாவே ஜாலியாக தான் பேசுகிறாரு. எல்லாருமே கரெக்ட் பண்ணுறது, எல்லாருமே கேர் எடுத்து பார்த்துக்கிறதெல்லாம் ஜிமின் தான். அந்த கேரக்டரெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால நீங்களும் அவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் தான் உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டுறாரு. 1-2 வார்த்தையில் அப்படியே கட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தான் இவருக்கு பிரச்சனை? எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க, இவர் மட்டும் தான் இப்படி அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ அவர் தான் அவங்கக்கிட்ட எதுவும் பேச மாட்டாரே அப்படின்ட்டு மிச்ச மெம்பர்ஸ் கிட்டலாம் ஜிமினை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு தான் நடந்துகிட்ருக்கு. ஜிமின் உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுதா? ஸோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கே செல்ஃப் டவுட் வந்துருச்சு. ஒருவேளை நம்ம அழகா இல்லையோ, அவர் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இல்லையோ, அதனால தான் அவர் நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டுறாரோ அப்படின்ட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லையே, நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது டேங் வந்துட்டு, வயன் என்ன இப்படி உட்காந்துட்ருக்க? அதுவா ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மனசில் ஏதோ யோசிச்சுட்ருக்க போல். அதுவா சொல்லு. நீ எனக்கு உண்மையாக தானே இருக்க? என்ன வயன் சம்மந்தமே இல்லாமல் கேட்குற? இல்லை நான் கேட்குறதுக்கெல்லாம் நீ உண்மையாக தான் பதில் சொல்லணும், ஓகேவா? ஓகே. இங்கே பாரு, என் மனசு வலிக்குன்றிருக்காண்டியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. நான் எதுக்கு அப்படி சொல்ல போகிறேன்? நான் உண்மையாகவே சொல்கிறேன், என்ன கேளு. இல்லை நான் அழகாக இருக்கேனா அப்படின்ட்டு ஃபேஸை கிட்ட வச்சு நீங்கள் கேட்குறீங்க. அப்பட்டியும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஃபேஸை ஃபுல்லாகவே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, நீ நல்லா தான் இருக்க, உனக்கு என்ன, நீ அழகாக இருக்க, நீ உண்மையாக தானே சொல்கிற, வேணா போய் மற்ற மெம்பர்ஸ்கிட்டே கேளு, அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, உனக்கு என்ன குறைவையன், நீ அழகாக தான் இருக்க. இல்லை நிஜமாகவே சொல்லு. நிஜமாக தான் சொல்கிறேன், எல்லாருமே அழகு தான். அவங்க இருக்க விதத்தில் அவங்க எப்போவுமே அழகாக தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை நீயே லவ் பண்ண கற்றுக்கோ, அப்போ தான் நீ உண்மையாகவே அழகு அப்படின்ட்டு நல்லா தான் சொல்கிறாரு டேயாங். அப்போ நீங்களும் அப்போ நம்ம மேலே எந்த குறையும் இல்லை, நம்ம அழகாக தான் இருக்கோம், அவருக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டேயாங், ஏன் வயன் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கும் லவ் பண்ண நல்லா ஆசை இருக்கும்ல, ஸோ அதனால தான் பசங்களுக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால தான் அப்படின்ட்டு நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க. ஜிமின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டேங் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லிட்டாருன்னா, ஸோ அதனால தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்போ டேங்க யோசிச்சுட்டு, அதுக்கு தானா, என்ன வயன் நீ, உனக்கு அதுதான் ப்ராப்ளமா? ஆமாம்,
உனக்கு என்ன இப்போ லவ் பண்ணிட்டு சுற்றணுமா என்ன? ஆ, அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் தயங்கிட்டு இருக்கீங்க. அப்போ டேங் சிரிச்சுட்டு அப்படியே அவங்க கிட்ட நீல் பண்ணி, வேணா நான் உன்னைய லவ் பண்ணட்டுமா? நான் 2 பேரும் லவ் பண்ணிட்டு சுற்றலாமா? அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் சும்மா விளாடாத டேங் அப்படின்ட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஆனால் டேங் என்னமோ உண்மையாக தான் சொன்ன மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு ஃபேஸே ஒரு மாதிரி மாறிட்டு போகிறவங்களே தான் ஒரு மாதிரி லைட்டாக சிரித்த மாதிரியே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு வேளை டேங் உண்மையாக தான் சொல்கிறானோ? அப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே போகிறீங்க. போயிட்டுருக்கும்போதே நீங்கள் அப்படியே மோதிட்டீங்க. வேறு யார் மேலே? ஜிமின் மேலே தான். ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சாரி சாரி நான் வேணும்னு பண்ணல அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. ஜிமின் போகிறவங்களே தான் பார்க்குறாரு. என்ன இன்றைக்கி நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் அவரை கண்டுகிட்டு இருந்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களே டவுட்டில் இருந்தீங்கள்ல, ஒரு வேளை இவருக்கு பிடிக்கலையோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லுமே ஜிமினை டார்ச்சரே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் மிச்ச நாளெல்லாம் நீங்கள் எப்போவுமே வந்து ஜிமின்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஏன் இவன் நம்மக்கிட்ட பேசவே ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி அவருக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது அப்படி தானே, நம்மக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்போல்லாம் நமக்கு ஒன்றும் தோணாது. அவங்க எப்போ பேசாமல் இருக்காங்களோ அப்போ தான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஜிம்னை ஃபீல் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கண்டுக்காமல் இவர் மேலேயே போய் மோதணும், இவருக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பிடிக்கல, இதில் வேற ஏன் வயன் இப்படி அப்படின்ட்டு நீங்கள் திட்டிகிட்டே அவங்கள போயிட்டுருக்கீங்க. ஹே ஜிமினா, இங்கேயா இருக்க? சரி எங்கே வயன்? எங்கே வயனா? எதுக்கு? இல்லை அவள் ஃபோனை விட்டுட்டு போயிட்டா. ஃபோனை விட்டு போயிட்டாளா? எங்கே இருக்காவ? இதோ அங்கே போயிட்டுருக்கா பாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, நம்ஜனும் இவளுக்கு இதே வேலையாக போச்சு, ஒன்றத்தையும் உருப்படியாக வச்சுக்க மாட்டா. இந்தா இதை போய் அவட்ட கொடுத்துரு. நான் இது கொடுக்கணும், நீயே போய் கொடு. இல்லைடா, எனக்கு கொஞ்சம் மேனேஜர் கூட பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால நான் போய் பேசிகிட்ருக்கேன், நீ போய் இதை கொடுத்துரு. இல்லை ஒரு 2 நிமிஷம் தானே, போய் கொடுத்துட்டு வா. இல்லை நீ போ, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ஜன் அப்படியே ஜிமின் கையில் திணிச்சிட்டாரு. ஸோ அப்படியே ஜிமினும் வேறு வழி இல்லாமல் சரின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் வராரு. அப்போ நம்ஜனும் போகிற ஜிமினியை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டாரு. இது பிளான் தான் போல், ஜிமினை அவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு. ஸோ அவரும் லைட்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் அண்ணனோட கடமையை கரெக்டாக தான் பண்ணுறாரு. ஸோ இங்கிட்ட ஜிமினும் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? ஸோ அதனால் அப்படியே ஓடி வராரு உங்ககிட்ட ஃபோனை கொடுக்கறதுக்கு. அப்போ அவரும் வயன் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே வர, அப்போ நீங்களும் அப்படியே திரும்ப, அப்போ ஜிமினுக்கு அப்படியே ஸ்கிட் ஆகிடுச்சு. ஏன்னா தர வேற வெட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவர் அப்படியே வலிக்கி விட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்காரு. அவ்வளோ ஃபோர்ஸாக அவரெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதே சமயத்தில் தான் நீங்களும் திரும்புவீங்களாம். அவர் வந்த வேகத்துக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி தான் சவுண்ட் கேட்குது. அப்படியே சீன் கட்டானா ஜிமின் உங்கள் மேலே இருக்காரு, நீங்கள் கீழே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஜிமினை பார்க்க, ஜிமினும் உங்களையே பார்க்க அப்படின்ட்டு அப்படியே ஐஸும் மீட் ஆகிக்குது. ஒரு மாதிரி போயிட்டுருக்கும்போது கரெக்டாக உங்கள் ஃபோன் ரிங் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஜிம் ஜிம் அப்படின்ட்டு வாயிலேருந்து வார்த்தையே வரல. ஜிமினும் அப்போ தான் எந்திரிச்சிட்டு வயன் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவர் தான் கையை கொடுக்க போகிறாரு. நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே லவ்லியாக எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தா, அவர் உங்கள் ஃபோனை நீட்டிட்டு உன்னோட ஃபோன் இதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அந்த ஃபோனை வாங்கிட்டு சரி இப்போயாச்சும் நம்மளை எழுப்பி விடாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே கிளம்பிட்டாரு. இவர் மேலே போய் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வைக்கிறோம்ல, நம்மளை சொல்லணும் அப்படின்ட்டு நீங்களே கஷ்டப்பட்டு எந்திரிச்சிக்கிறீங்க. அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் கால் தான் வந்திருக்கும், லைக் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே கால் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசிட்டே போகிறீங்க. இங்கே ஜிமின் என்னமோ உங்களுக்கு கண்டுக்காத மாதிரி தான் வந்தார். ஆனால் கொஞ்சம் தூரம் வந்த பிறகு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் எந்திரிச்சு சேஃபாக போகிறீங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் அவருமே உள்ளே கிளம்பி போகிறாரு. ஸோ இங்கிட்டு அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, என்னன்னே தெரில. இதில் வேறு ஜிமினோட ஃபேஸை அவ்வளோ க்ளோஸில் பார்த்தீங்கல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னுமே அவர் மேலே ஒரு மாதிரி லவ் ட்ரிகர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களால் அவரை பற்றி நினைக்காம இருக்கவே முடியல. நம்ம சும்மா இப்படி புலம்பிட்டு அவரை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஏன் டைரெக்டாக போய் அவர்கிட்டயே கேட்கக்கூடாது? நம்ம ஏன் அவர்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? அப்போ தெரிஞ்சிடும்ல அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஜாலியாக அப்படியே தான் லைஃப் நடத்தி போயிடலாம். ஆனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்படின்ட்டு ஒரு கொஷன் மார்க் வருது.
இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம டவுட்டை கிளியர் பண்ணி ஆகணும். சும்மா அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படின்ட்டு புலம்பிட்டே இருக்கிறதுக்கு டைரெக்டாக போய் கேட்குறதே நல்லது தான் அப்படின்ட்டு நீங்களும் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் கொஞ்சம் பயத்தோட என்ன நடக்குமோ அப்படின்ட்டு கொஞ்சம் உங்கள் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. அங்கே ஜிமின் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த பில்டிங் கிட்ட தான் வரீங்க. வந்துட்டு உள்ளே போகிறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தயக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல வயன், உன்னால் முடியும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் ஒரு லக்கி கிச்சன் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேர்ல்ட் டூர் கான்செப்ட் இருந்திருக்கும். ஸோ அதனால் அதுக்காண்டி எல்லாருக்கும் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் ஜிம்மினுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அழகாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் உள்ள போகிறீங்க. அது ஒரு பிளானோட தான். அப்படியே ஜிமினுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அவர் இந்த கிச்சனை எடுத்துக்க சொல்லலாம், இல்லைனா வேணாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே தான் நீங்கள் ஒரு பிளானோட போகிறீங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. எப்போவுமே அவங்க டான்ஸ் ஸ்டுடியோவில் தானே இருப்பாங்க. ஸோ அங்கே போய் தான் தேடுறீங்க, அங்கே காணோம். அப்போது அங்கே வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப், யார்மா நீ, என்ன வேணும்? இல்லை, எங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் காணோம்? அவங்க தான் கான்சர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்களே வேர்ல்டு டூருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆனால் ஈவினிங் தானே போக வேண்டியதாக இருந்துச்சு. அதை பற்றி எனக்கு தெரியாதுமா, ஆனால் அவங்க அர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு தான் இங்கே கன்ஃபியூஷன். ஆனால் நம்ஜன் கிட்ட கேட்கும்போது ஈவினிங் தானே கிளம்புறேன்னா திடீர்னு ஏன் மார்னிங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் உடனே நம்ஜுக்கு தான் கால் பண்ணுறீங்க. நீங்கள் வேற ஒரு பிளானோட வந்திருந்தீங்க. ஏன்னா அவங்க வேர்ல்டு டூர் போகிறதுக்கு முன்னாடி ஜிமின் கிட்டே கேட்டு லவ் பண்ணுறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே லவ் பண்ணலான்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க தான் வேர்ல்டு டூரில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்மளையே சமாதானப்படுத்திக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல டைமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் பிளானே போட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தா அதுக்கெல்லாத்தையுமே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதனால் நீங்கள் நம்ஜனுக்கு கால் பண்ணுறீங்க. நம்ஜனும் எடுக்கிறாரு. நம்ஜன், என்ன வயன், என்ன நீ ஈவினிங் தானே கிளம்புறேன், நீங்கள் இப்போ என்ன மார்னிங்கே கிளம்பி போயிட்டீங்களா? அதுவா வயன், கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை. ஸோ அதனால தான் மார்னிங் கிளம்பி போயிட்டா சேஃப் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதுவா வயன், அர்லி மார்னிங் தான் எங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் உன்கிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியல. ஸோ இப்போ நாங்கள் சேஃபாக இங்கே ரீச்சும் ஆகிட்டோம் வயன். போ நம்ஜோன். ஏன், என்னாச்சு? இல்லை, உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் கீச்சன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆசாசியாக உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தா நீங்கள் பாட்டில் இப்படி போயிட்டீங்கல்ல. அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. சரி வயன், கோச்சிக்காத அப்படின்ட்டு நம்ஜன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டேயாங் தான் அப்படியே ஆர்வமா, யார்? வயன். ஓ வயனா, குடிங்க அப்படின்ட்டு ஃபோனை பிடிங்கிட்டு, வயன் என்னாச்சு வயன்? இல்லை, என்கிட்ட சொல்லாமல் நீங்களாம் போயிட்டீங்கள, உங்கள் மேலெல்லாம் நான் கோவமாக இருக்கேன். வயன், அது என்ன பண்ணுறது, வேணா ஒன்று பண்ணு, கிளம்பிங்க வந்துரு என்ன அப்படின்றாரு. கிளம்பி வரட்டுமா? அப்போ நம்ஜூன், சும்மா ஏடா அப்படின்ட்டு டேம் கையிலேருந்து ஃபோனை வாங்கிட்டு, வயன் அவன் சொல்கிறதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத, நீ அங்கேயே இரு சேஃபா. இன்னும் கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் அங்கே தான் வரப்போகிறோம். அதுக்கப்புறம் கூட கீச்செயின் கொடு, இன்னும் எவ்வளவோ கான்சர்ட் எல்லாம் நாங்கள் நடத்த போகிறோம். ஸோ அப்போது உன்னோட கீச்செயினை நாங்கள் பத்திரமா வச்சுக்கிறோம் சரியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. நீங்களும் நம்மளோட பிளான் இப்படி சொல்லி போயிடுச்சே, இதை தான் நைட்டு ஃபுல்லு யோசிச்சுட்டு இருந்தோம், இப்படியா ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அப்போ தான் டேங்க் சொல்லியிருப்பார்ல, நீ வேணால் கிளம்பிங்க வந்துடுற அப்படின்ட்டு. ஸோ ஒரு வேளை நம்ம அங்கே போயிடலாமா? ஆனால் அது ரொம்ப தூரமாச்சே, அம்மாவை எப்படி விட்டுட்டு போகிறது? ஆனால் இதை நான் சொல்லியே ஆகணும், ஜிமினிக்கிட்ட நான் கேட்டே ஆகணும் அவர் என்னை லவ் பண்ணுறதா இல்லையான்னு. ஸோ என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நாமளே கிளம்பி போயிடலாம். அம்மாவை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லிடலாம். 2 நாள் தானே, நம்ம மறுபடியும் வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்பயே அவசரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறீங்க. ஸோ உங்கள் அம்மாவையும் சேஃபாக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ இங்கிட்டு எல்லா கான்சர்ட்டுக்கு எல்லா பிளானுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாமே பிளான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கான்சர்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ட்ரடக்ஷன் மாதிரிலாம் ஒரு வீடியோலாம் ஓடி அதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்க எல்லோரும் அப்படியே
கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் கான்சர்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாங்கே அவங்களோட ஃபேவரட் சாங்கை தான் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே அதுக்காண்டியே ஏகப்பட்ட ஃபேன்ஸுமே வந்திருக்காங்க. அதுவும் நம்ம மெம்பர்ஸ் OT7 ரொம்பவே அழகாக ஒரு மாதிரி ஜாலியாக ப்ளேஃபுல்லாக விளாண்டுக்கிட்டே தான் அவங்க அந்த சாங்குமே பாடிட்டுருக்காங்க. ஸோ அதுதானே ரொம்பவே யூனிக்கானது அவங்க குரூப்பில். ஸோ அதனால எல்லாருமே அதையும் தான் என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே தான் கூட்டத்தோட கூட்டமாக நீங்களுமே இருக்கீங்க. நீங்கள் நம்ஜன்கிட்ட இன்ஃபார்மே பண்ணல நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஒரு கூட்டத்தில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே எல்லாருமே செமையாக பண்ணுறாங்களா. ஸோ எல்லோரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்களுமே கத்திட்டு என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வேறு செம்ம அழகாக இருக்கார். ஸ்டேஜில் அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிறாரு. ஸோ அதனால் உங்களால் அவர் மேலேருந்து கண்ணே எடுக்க முடியல, அவ்வளோ அழகாக இருக்கார். ஜிமின், உங்கள் மேலே நான் லவ்வில் விழுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நீங்கள் என்னோடய ஒரு ஃபேவரட் ஐடல் அண்ட் ஒரு ஐடியல் டைப், அவ்வளோதான். ஆனால் இப்போது நான் உங்களையே லவ் பண்ணுவேன்னு நிஜமாக எதிர்பார்க்கல. அதுவும் இவ்வளோ ஹார்டாக உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? சொன்னால் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஸ்டேஜில் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டே அப்படியே ஆடியன்ஸை தானே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் ஜேகே உங்களை பார்த்துட்டாரு அவ்வளோ கூட்டத்துலேயும். ஸோ ஜேகே பார்த்துட்டு ஏ டியோங் என்னடா அது வயன் தானே? வயன் எதுக்கு இங்கே இருக்க போகிறா? என்னடா உளர்ற? என்ன நான் உளறேன்? அங்கே பாருடா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ டேயோங்கும் பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவருக்கும் அடையாளம் தெரிஞ்சிச்சு, அது நீங்கள் தானே. ஸோ நீங்களுமே சிரிக்கிறீங்க அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே. அப்போ டேயோங்கும் ஜேகேக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் நம்ஜன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா வயன் வந்திருக்காளா, அங்கே பாருடா அப்படின்ட்டு ஜேகே காமிக்க. ஸோ நம்ஜனும் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நம்ஜனை பார்த்தோன்னா ஹாய் அப்படின்ட்டு கையை ரெண்டத்தையும் ஆட்டிகிட்ருக்கீங்க. நம்ஜனும் அப்படி இங்கே வந்தா அப்படின்ட்டு செம்ம ஷாக்கோடு இருக்காரு. இருந்தாலும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஜிமினுக்குமே தெரிஞ்சிருச்சு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு. இவதுக்கு இங்கே வந்தா? ஒரு வேளை நம்ஜனை என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பா. பரவாயில்ல, இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பாண்ட் நல்லா தான் இருக்குது போல். ரொம்ப தான் டீப்பாக லவ் பண்ணுறா. ஆனால் இவ எதுக்கு என்கிட்ட பேசுறது ட்ரை பண்ணுறான்னு தான் எனக்கு இப்போ வரையும் தெரில அப்படின்ட்டு அவரும் அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே அவரும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி நீங்கள் வந்திருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே இன்னுமே ஜாய்ஃபுல்லாக அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு பாடுறாங்க. அவங்க ரொம்பவே அழகாக, அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், சாங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாகவே மாறிடுச்சு அவங்களோட இதுவரையும் கான்சர்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் நம்ஜூன் எல்லா மெம்பர்ஸும் அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ஜூன் அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு, அந்த பொண்ணு இருக்கால, ஆமாம் நம்ஜூன், இந்த பொண்ணை கொஞ்சம் சேஃபாக இங்கிட்டு அப்படியே கூப்பிட்டுவாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது, சேஃபாக பேக் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க. ஓகே சார். யார் அந்த பொண்ணு? இல்லை அவள் எனக்கு தேவைப்பட்டவ, என் தங்கச்சி தான். அப்படியா சார், ஓகே நான் மேடம் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டு நம்ஜனை போக அதுக்கப்புறம் உங்களையுமே சேஃபாக அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் அங்கே கொஞ்சம் டயர்டாக தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீங்களும் வந்துட்டு ஹே கைஸ் அப்படின்ட்டு கத்திட்டே வரீங்க. எல்லோரும் நீங்கள் வரதை பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க. செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிங்க, சூப்பர் அப்படின்ட்டு எல்லாருக்கும் கை கொடுத்துட்டு சூப்பராக பண்ணட்டே, அவங்க சூப்பராக பண்ண, நீ எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா அங்கேருந்து பார்க்கும்போது. தேங்க்யூ வயன், நீ சொன்னால் அப்போ நிஜமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ஜனை ஹக் பண்ணிட்டு, நம்ஜூன் செம்மையாக பண்ண தெரியுமா, அவன் மேலே வச்ச நம்பிக்கையை நீ காப்பாற்றிட்ட. என்னடி நீ என் மேலே நம்பிக்கை வச்ச? நான் வைக்கலையா? எல்லாரை விட நான் தான் அவன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சேன். என் நம்பிக்கையை நீ காப்பாற்றிட்ட, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உன்னை நினச்சி அப்படின்ட்டு நீங்கள் என்னமோ பெரியவ மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ஜனும் போதும் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. ஆமாம், எங்கே இன்னொரு ஆளை காணோம்? இன்னொரு ஆளா? யார்? அது ஜிமினை காணோம் அப்படின்றீங்க. ஏன்னா ஜிமின் அங்கே காணோம். ஸோ அதனால நீங்கள் கேட்க, ஜிமினா தெரியலையே, அவன் இங்கிட்ட தான் எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்ட்டு நம்ஜுன்னு சொல்ல, நீங்களும் அப்படியா அப்படின்ட்டு சரி ஓகே, உங்களுக்கெல்லாம் நான் கீச்சன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கீச்சன் எதுக்கு வயன்? இது லக்கி கீச்சன், உங்களுக்காண்டி தான் நான் ஆசாசியாக வாங்கி கொஞ்சம் என்னோடய ஸ்டைலையும் ஆட் பண்ணி உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே கொடுக்குறீங்க. லாஸ்ட்டாக தான் நம்ஜன் கிட்டே வந்து, நம்ஜன் இந்தா என்னோட ஸ்வீட் அண்ணனுக்கு ஒரு அழகான கிச்சன் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்க. ஸோ நம்ஜனும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி வச்சுக்கிறாரு.
வயன் செம்மையாக இருக்குது வயன். நல்லா தான் இருக்கும். அது எப்படி நல்லா இல்லாமல் போகும்? என்னோடய செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ஜூன் எங்கே ஜிமின்? இன்னும் ஜிமினுக்கு மட்டும்தான் நான் கொடுக்கல. ஆமாம்ல அவன் எங்கே அப்படின்ட்டு அங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு ஜிமின் எங்கே? ஜிமின் சாரா? அதோ அந்த ரூம்குள்ளே தான் இருக்கார். ஏன் என்னாச்சு? அது அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ப்ரீத் ஆகுது. ஸோ அதனால தான் அவர் ரொம்ப டயர்டாகிட்டார். அதனால தான் அந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. கொஞ்சம் அவருக்கு மெடிக்கேஷன்லாம் கொடுத்து தான் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா அப்படின்ட்டு நம்ஜூன் ஷாக்குறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜிமின் எதுவுமே இதை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே ஷாக் ஆகிட்டு என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் போய் ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி மூச்சு விட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு அவர் மட்டும் செப்பரேட்டாக வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பார் போல். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்களே செம்ம டயர்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ தான் தெரியா. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஜிமினை பார்த்துக்கிட்டு என்னடா ஜிமின்? இல்லை அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். அப்போ நம்ஜூன் அதுக்குன்னு ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னால் முடியலன்னா நீ அப்பயே ஸ்டேஜ் விட்டு இறங்கியிருக்கலாம்ல. மிச்சதெல்லாம் நாங்கள் எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணியிருப்போம். இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் ஆச்சுன்னா நீ ஜஸ்ட்டு உன்னை பார்த்துக்கோ, மிச்சதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், புரிஞ்சுதா? பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்தான், அதை விட உன்னோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நம்ஜூன் கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுக்க ஜிமினோ சரி சரின்றாரு. நீங்கள் அது வரையும் பின்னாடி நின்று தான் பார்த்துட்ருக்கீங்க. லைக் ஜிமினுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா ஜிமின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு இப்படி ஆகும்னு நீங்களே எதிர்பார்க்கல. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சரி ஓகேடா நீ ரெஸ்டடு, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ஜூன் அவனுக்கு கிச்சன் கொடுக்கணும்ல, போய் கொடுப்போ அப்படின்ட்டு உங்களை மட்டும் தனியாக அனுப்பி விட்றாரு. நீங்களும் சரி, ஆனால் அவர் தான் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நான் வேணால் அப்புறமா கொடுக்கட்டா? இல்லை போ, ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு நம்ஜூன்னு சொல்ல நீங்களும் சரின்ட்டு ஜிமினோட ரூம்குள்ளே வரீங்க. ஜிமினுக்கு அது தெரியவே தெரியாது, அவர் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நீங்களும் வந்துட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமின் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. ஸோ அப்போது அவர் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தே நீங்களா? வயன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை அது நீங்கள் இப்போ ஓகேவா? நல்லா தான் இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு இல்லை, ஸோ அதனால தான். அதுவா, இப்போ நான் ஓகே நல்லா தான் இருக்கேன், நீங்கள் போங்க. இல்லை உங்களுக்காண்டி நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னக்காண்டியா? என்னது? இந்தோ இதுதான் அப்படின்ட்டு ஒரு கிச்சன் எடுத்துகிட்டு வரீங்க. இது ரொம்பவே ஸ்பார்க்கலாக ஒரு மாதிரி செம்ம அழகாக இருக்குது. மற்றவங்களுக்கு கொடுத்தது கூட நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜிமினுக்கு கொஞ்சம் அழகாக ஒரு மாதிரி செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ அந்த கிச்சனை எடுத்து நீங்கள் ஜிமின்கிட்ட நீட்டி, இது லக்கி கிச்சன், நான் உங்களுக்காண்டி வாங்கினேன். எனக்காண்டியா? எனக்காண்டி எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க? இல்லை உங்களுக்காண்டினா உங்களுக்காண்டி மட்டும் இல்லை, எல்லா மெம்பர்ஸ்க்கும் தான் சேர்த்து வாங்கியிருக்கேன். ஓ பட் எனக்கு இதெல்லாம் வேணாம். இல்லை ப்ளீஸ், எல்லோரும் வாங்கிக்கிட்டாங்க, இதை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் அது அப்படியே வாங்குறதா வேணாமல் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்கிட்டயா? என்ன? அது அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்களா? உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் டைரெக்டாகவே கேட்டுட்டீங்க. அப்போ ஜிமின் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறாரு. என்ன சொன்னீங்க? அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே அவர் சேரை விட்டு எழுந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் கேட்க, அப்போ ஜிமின் அறிவு இருக்கா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னெல்லாம் என் பக்கத்தில் இருக்க, நீ ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு வெளில போ, நான் பார்க்கவே எனக்கு சத்தியமாக பிடிக்கல. இப்படி நம்ஜனுக்கு ஏன் சீட்டிங் பண்ணுற? உனக்கு வெக்கமாக இல்லை? அது எப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டே இன்னொருத்தங்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற? நீ எல்லாம் என்ன பொண்ணும்? இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காது, மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ட்டு செம்ம கோவமாக கத்திட்டு இருக்காரு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவர் கோவமா அப்படியே உங்கள் கையில் வச்சுருந்தீங்கள கிச்சன், அதை தூக்கி அப்படியே கீழே போடுறாரு. அது அப்படியே பீஸாக செதறிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் இப்படி திட்டுறீங்க? நீ என்ன பண்ணியா? இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிட்டு என்ன பண்ணான்னு வேறு கேட்குறியா? உன் முகத்தை கூட பார்க்க விருப்பமே இல்லை, அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கேவலமாக பேசிட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. உங்களுக்கு அழுகையாக வருது. நாம் என்ன பண்ணோம்?
பிடிச்சிருக்கா இல்லையான்னு தானே கேட்டோம், அதுக்கு எதுக்கு இவர் இவ்வளோ பேசிட்டு போகிறாரு? அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே நீங்கள் அந்த கீச்சனை தான் பார்க்குறீங்க. அதுதாங்க ஒன்றொன்றும் செதறி போய் கிடக்கே. ஸோ அதை நீங்கள் அழுதுகிட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வெளில தான் வரீங்க. பார்த்தாங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. என்னாச்சு வயன்? ஏன் ஜிம்மின் அவ்வளோ கோவமாக போகிறான்? அதுவும் இல்லாமல் நீ என்ன அழுதுட்ருக்க அப்படின்ட்டு அப்போ தான் நீங்கள் அழுகதே நோட்டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே நம்ஜுனை பார்த்துட்டு போய் டைட்டாக ஹக் பண்ணி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ஜுனுக்கே ஒன்றுமே புரியல. என்னாச்சு வயன், எதுக்கு அழுவுற அப்படின்ட்டு கேட்க, அது 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 வந்து அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே அழுகுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிமின் தான் கோமா போயிருப்பார்ல, அப்போ டியாங் பார்த்துட்டு இவன் என்ன கோமா போகிறான் அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போயிருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜிமினுக்கு உடம்பு சரியில்லை, இதில் வரை இவன் எங்கே போகிறான் அப்படின்ட்டு சேஃப்டிக்கு டியாங் அப்படியே பின்னாடியே போயிருப்பார். போயிட்டு பார்த்தா ஜிமின் ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்ருக்காரு. இதை பார்த்தோன்னா டியாங்க்கு செம்ம கோவம் வருது. இவன்னா நாம் குடித்தாலே வேணான்னுவான், இவனா இவ்வளோ குடிச்சிட்ருக்கான், எப்பவுமே குடிக்க மாட்டானே, இப்போ என்னாச்சுன்னு இவன் குடிச்சிட்ருக்கான், இதில் வர உடம்பே சரியில்லை அப்படின்ட்டு கோவமா டேங்க் போயிட்டு, ஜிமின் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு குடிச்சிட்ருக்க அந்த ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை என்னால் முடியல, எனக்கு செம்ம கோவமாக வருது. கோவமா? இப்போ என்னாச்சு நீ கோவப்படுறதுக்கு? என்ன ஆச்சா? அந்த பொண்ணு இருக்கல, எந்த பொண்ணுடா? அந்த வயன்தான். வயனுக்கு என்ன? அவன் என்ன பண்ணா உன்னைய? என்ன பண்ணாளா? அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அவ்வளோ கேவலமான பொண்ணா என் லைஃப்பில் இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. சி அப்படின்றாரு. ஏய் இப்போ எதுக்கு அவளை திட்டுற? அவள் என்ன பண்ணா உன்னைய? என்ன பண்ணாளா? அவள் வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணா. ஏன்னா ப்ரொப்போஸ் பண்ணாளா அப்படின்ட்டு டேயாங்கே ஷாக்கு தான். ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது டேயாங் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டேயாங்க்கு உங்களை கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு ஜிம்னை ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சோன்னே அவருக்கு இப்போ தான் எல்லாம் லிங்க் ஆகுது. அன்றைக்கி அவள் கேட்டாலே அப்போ அதுக்கு ரீசன் இதுதானா அப்படின்ட்டு அவருக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அதனால் என்னடா சரி பிடிச்சிருக்குன்னா அவன் நல்ல பொண்ணு தானே, அக்செப்ட் பண்ணிக்கோ. என்ன நீயும் பைத்தியக்காரத்தனமாக உளறிட்டு இருக்க? என்ன நான் பைத்தியமா? என்னடா ஆச்சு ஜிம்மின் உனக்கு? ஆமாம் நீ தான் பைத்தியம், கொஞ்சம் கூட புத்தியெலாம் பேசிகிட்டு இருக்க. ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் வந்துட்டு என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்ற, நீ என்னன்னா அக்செப்ட் பண்ணுன்ற அப்படின்ட்டு சொல்லும் போது தான் டேயாங்கே புரியுது. என்ன ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஜிமின் என்ன லூசுத்தனமாக உளறிட்டு இருக்க? ஏன்னா உளறனா? ஆமாம் நீ உளறிட்டு தான் இருக்க. அவள் ஒன்றும் ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஆரமோட தங்கச்சி. ஏன்னா அப்படின்ட்டு ஜிமினுக்கே ஷாக்கு தான். என்ன என்ன சொல்கிற? நீ தானே சொன்ன ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் எப்படா சொன்னேன்? அன்றைக்கி நான் கேட்டேனே இந்த பொண்ணு யாருன்னு. ஃபஸ்ட் டைம் நம்ம அவளை பார்க்கும்போது நீ தானே சொன்ன அது ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா அப்படின்ட்டு இப்போ தான் அவர் பண்ணது அவருக்கு ஞாபகம் வருது. ஐயோ அப்படின்ட்டு தலையிலே கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. என்ன என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. சாரி ஜிமின், இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன? ஆமாம், அன்றைக்கி நானும் கேர்ள் ஃப்ரெண்டு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ஜன் தான் வைனை கூப்பிட்டு வந்து இவன் என்னோட தங்கச்சி அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதான் நம்ஜன் கூட எத்தனையோ தடவை சொல்லியிருக்காருல்ல அவர் தங்கச்சியை பற்றி, ரொம்பவே சப்போர்ட்டிவ், அவர் கெரியருக்காண்டி அவள் வேலைக்கெல்லாம் போனான் அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னாரே. ஆமாம், அது வேறு யாரும் கிடையாது, அது வயன்தான். ஏன்னா அப்படின்ட்டு ஜிமினுக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. அப்போ எல்லாம் ஒன்றால தானா அப்படின்ட்டு எட்டிக்கிட்டோட முதிக்க அவர் சேரோட அப்படியே கீழே விழுந்துட்டாரு டியாங். ஸோ அவரும் எனக்கு என்னடா தெரியும், இது உனக்கு தெரியும்னு நினச்சிட்டு தான் நான் இத்தனை நாளாக இருந்தேன். நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. இல்லை எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியாதானே போகுது, எதுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்ல ஜிமினுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த பொண்ணை வேறு அவ்வளோ கேவலமாக பேசிட்டோமே, நம்ஜுனுக்கு வேறு இதை தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் போட்டுருவான் அப்படின்ட்டு ஜிமின் பயத்தோட இருக்க. இங்கே டியாங்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தானே இது எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அதனால திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டியாங்கும் ஐயோ எனக்கும் மண்டை வலிக்குதே அப்படின்ட்டு அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இங்கிட்டு ஜிமின் நினச்ச மாதிரியே நம்ஜுன் செம்ம கோவத்தோடு தான் இருக்கார்.
ஏன்னா நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சொன்னால் தான் நம்ஜன் அவ்வளோ கோவமாக இருக்காரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக என் தங்கச்சியை பேசியிருப்பான். வரட்டும், நானும் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கோவமாக இருக்காரு. அப்போ ஜிந்தா வந்துட்டு, டேய் சும்மா இருடா, அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அவள் கோவத்தில் இருந்திருப்பான், அவனுக்கு உடம்பு வேறு சரியில்லை, ஃப்ரெஷ்டேட்டாக இருந்தான், உனக்கே தெரியும்ல, அதனால தான் இப்படி ஏதாச்சும் பேசியிருப்பான். அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாக பேசுவானா? அவன் வரட்டும், நானும் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு செம்ம கோவத்தோட அப்படியே உங்களையுமே கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்ற மெம்பர்ஸும் வந்துட்டு உங்களை கன்வின்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. சுகா வந்துட்டு, வயன் இதுக்கெல்லாம் கோச்சிக்காத வயன், அவனை பற்றி உனக்கு சரியாக தெரியல, அவன் அப்படியெல்லாம் கிடையாது வயன், இன்றைக்கி ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு எங்களுக்கே சத்தியமாக தெரியல. ஆமாம் வயன், கோவப்படாத அப்படின்ட்டு ஜெயஹோப், ஜேகே, சுகா அப்படின்ட்டு எல்லாரும் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்து நம்ஜன் முறை தான் நிற்கிறீங்க. அவரும், என்னாச்சு வயன், நீ ஓகேவா? நான் ஓகே தான், நீ ஒன்றும் ஜிமின் கிட்ட சண்டைலாம் போட தேவையில்ல. என்ன சொல்கிற, உன்னை எப்படி பேசிட்டான், இன்னும் சும்மா விட சொல்கிறியா? இல்லை நம்ஜன், வேணாம், நீ எதுக்குமே சண்டைக்கெல்லாம் போக தேவையில்ல. அவருக்கு என்ன பிடிக்கல, அதை தான் இப்படி சொல்கிறாரு. என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு மேலே நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ நீயும் எதுவும் நினச்சிக்காத, இது அப்படியே மறந்துடு. உனக்கு உன்னோட கெரியர் தான் முக்கியம். நீ ஜிமின் கூட சண்டை போட்டுனா அதுக்கப்புறம் உங்களோட இந்த அழகான பாண்ட் உடஞ்சி போயிடும். நீங்கள் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ என்னால் அதை உடையிறத பார்க்க முடியாது. ப்ளீஸ் ஜிமின் கூட சண்டை போடாத. இன்னும் உங்களோட கான்சர்ட் எல்லாம் நிறைய பிளேஸில் நடக்க போகுது. ஸோ அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணு. தேவையில்லாமல் கோவப்பட்டு அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி எல்லாமே சொதப்பிடும். அது என்னால் சொதப்பிச்சுன்னா அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் எனக்காண்டி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு. வயன் இரு, இல்லை அம்மா அங்கே தனியாக இருக்காங்க, நான் போகணும் அப்படின்ட்டு சொல்ல நம்ஜினாலேயே எதுவுமே சொல்ல முடியல. அப்போது ஜெய்ஹோப், சரி அப்போ நான் வயன் கூட போய் அவளை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டு நம்ஜனும் சொல்ல, ஸோ ஜெய்ஹோப் தான் வராரு. ஸோ நீங்களும் ஜெய்ஹோப்பும் தான் அதுக்கப்புறம் போகிறீங்க. உங்களை ஏர்போர்ட்லேயே ட்ராப் பண்ணிட்டு அவர், இங்கே பாரு வயன், ஜிம்மின் வேணும்னே அப்படி பண்ணியிருக்க மாட்டான், அவனுக்கு ஏதாச்சும் டென்ஷன் இருந்திருக்கும். இல்லை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அவருக்கு என்ன பிடிக்கல, அவ்வளோதான், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டில் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இங்கிட்டு ஃப்ளைட்டு போக, இங்கிட்டு ஜிமின் குடிச்சிட்டு மட்டையாகி போக அப்படின்ட்டு ஒரு மாதம் கந்தரகோலமாக இந்த எபிசோடு முடியுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிமின் உங்களை நிஜமாகவே லவ் பண்ணலையா, இல்லை அவர் ஜஸ்ட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் உங்களை அப்படி பேசிட்டாரா? நெக்ஸ்ட் எபிசோடில் அப்படி என்ன தான் நடக்க போகுது? அதுவும் இல்லாமல் நீங்கள் இதுக்கப்புறம் நான் ஜிம்மினை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. ஸோ இப்படி நீங்கள் 2 பேரும் ஒரு பாதையில் போனால், ஆனால் இந்த கதையோட மெயின் ப்ளாட்டே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருறது தானே. அதுக்கப்புறம் நம்ஜுன் வேறு ஜிம் மேலே செம்ம கோவமாக இருக்கார். நீங்கள் சொன்னனால என்ன, நம்ஜுன் சைலண்ட்டாக இருக்க போகிறாரு. என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி கோவமாக தானே இருக்க போகிறாரு. ஸோ அதை எப்படி ஜிமின் ஃபேஸ் பண்ண போகிறாரு? மற்ற மெம்பர்ஸுமே கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க ஜிமின் மேலே, ஏன்னா இப்படி பேசிட்டான்ல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அப்படி என்ன தான் நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் நாளைக்கே நெக்ஸ்ட் எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கேப் ஆகிடுச்சுல ஃபஸ்ட் எபிசோடுக்கும் செகண்ட் எபிசோடுக்கும். ஸோ அதனால நான் இதுக்கப்புறம் இருக்க எபிசோடெல்லாம் ஒன் ஆஃப்டர் த அதர் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.